ஹாய் buddies, வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கடலை மாவு வச்சு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செஞ்சால் 10 நிமிஷத்துலேயே காலி ஆகிடும். அந்தளவுக்கு இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம். அதை ஒரு ஸ்ட்ரைனரில் சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஸ்வீட் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இதை போல் கடலை மாவு ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. இதை போல் சலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே போல் நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது கட்டிப்படாமல் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் ஆகி வரும். அதுக்காக தான் இப்போ சலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ கடலை மாவு எல்லாத்தையும் சலிச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கடலை மாவோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். முக்கியமாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்து விட்டுக்கோங்க. கடலை மாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து இந்த ஸ்வீட் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கடலை மாவுடைய பச்சை வாசனை போகாமல் இந்த ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னா டோட்டலாக சொதப்பிடும். கடலை மாவுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு சூப்பரான வாசனையாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நெய் எல்லா கடலை மாவுலேயுமே மிக்ஸ் ஆகிற போல் கிளறி விட்டுக்கோங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான அளவாக இருக்கும். நெய்யோட டேஸ்ட்டும் அதோட ஃப்ளேவரும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த ஸ்வீட்டில் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் கடலை மாவும் நல்லா ஒன்றா சேர்ந்து வரட்டும். இந்த கடலை மாவு நெய் கூட சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான வாசனையாக வந்திருக்கு. இது கூட வாசனைக்காக ஒரு ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டு கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். இதை போல் பால் எல்லாமே கடலை மாவில் எல்லா இடத்துலையுமே படுற போல் கிளறி விட்டதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு கடலை மாவை எடுத்துருக்கோம். அதுக்காக 1 கப்பு பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்வீட்டில் நெய் பால்லாம் சேர்த்து செய்கிறதால இதோடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும் அப்படின்னா இதை போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா இதை போல் கடலை மாவு எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகி பேனில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு கடலை மாவு இலகி வரும். சர்க்கரை சேர்த்துக்கிறதால இலகி வரும். அதனால் பயப்பட வேண்டாம். நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்வீட் செய்யும்போது பொறுமையாக கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கடலை மாவை அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டும் சரி அதோடைய ஃப்ளேவரும் சரி பக்காவாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் செய்யும்போது உப்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த ஸ்வீட் நமக்கு எடுத்து கொடுக்கும். அடுத்தது இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த கடலை மாவோடைய கலரே ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்க வேண்டாம். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிட்டு அது பதிலாக 1 கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்து செஞ்சாலும் இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக பேனில் இந்த கடலை மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பவுலில் மாற்றி வச்சுருக்க ஸ்வீட் நல்லா சூடாரி வந்ததும் இதை போல் கொழுக்கட்டை வச்சுருக்கு இல்லையா? அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை உள்ளே நல்லா அழுத்தி வச்சுக்கலாம்.
கொழுக்கட்டை அச்சு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நம்ம பீடா ஷேப்பில் கூட இதை ரெடி பண்ணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இதை போல் வச்சுட்டு இதுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா நம்மளுடைய ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செய்கிற நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, அது இல்லாமல் வந்துட்டும் இருக்குது. அந்த ரெசிபிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக பாதாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே தூவி வச்சுருக்கேன். இது சும்மா ஆப்ஷனல் தான். இப்போ அந்த ஸ்வீட் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. Thank you for your watching.